Hello watch freaks, today we got the unboxing of Fast Track Dual Time Analog Watch. Fast Track Dual Timeலேயே நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. பட் இந்த மாடல் வந்து ஒரு வைப்ரண்ட்டான ரெட் அண்ட் பிளாக் கலர் அனலாக் வாட்ச். இந்த வாட்ச் வந்து ஒரு யூனிசெக்ஸ் வாட்சும் கூட. ஸோ எல்லா ஜென்டர்ஸுமே இதை வேர் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் த ஸ்கூல் காலேஜஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே ஆப்ட் ஆகும். அண்ட் இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் வாட்சும் கூட. ஃபாஸ்ட் ட்ராக்கில் எல்லா வாட்சஸும் வந்து குட்னு சொல்ல முடியாது, ஏன்னா சில வாட்சஸ் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும். பட் அந்த லைனப்பில் இது ரொம்ப யூனிக் வாட்சஸ் அண்டர் லோ பட்ஜெட்டில். ஸோ லெட்ஸ் கெட் இன் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் திஸ் வாட்ச். எப்பயும் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் வந்து காமனான கொடுக்க அதே பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, கலர்ஃபுல்லான பாக்ஸில். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சில் இவங்க கொடுத்துருக்க வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது மற்ற ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நம்ம சேனலுக்கு தான் நியூ வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வாட்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்க்கு. பேக் சைடில் இந்த வாட்ச் கேர் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. வாட்சோட ஃபர்ஸ்ட் லுக் ஒரு நல்ல வைப்ரண்ட் ரெட் அண்ட் பிளாக் கலர்ஸ், நல்லா கான்ட்ராஸ்டாகவே இருக்குது. ஸ்ட்ராப் வந்து சிலிக்கான் ஸ்ட்ராப் தான். டேங்க் பக்கிள், ஃபாஸ்ட் ட்ராக் அவங்களோட லோகோ, தென் 4 ஸ்க்ரூஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் பேக். வாட்சோட இன்சைட் எட்ஜில் ஒரு டைமண்ட் கட்டட் ஃபினிஷ் இருக்குது. தென் அந்த டியூல் டைம் பார்க்குறப்பையும் ஒரு பைக்ஸோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி தெரியுது, அது ஒரு நல்ல டச். வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு குவார்ட்ஸ் மூமெண்ட் உள்ள டியூல் டைம் அனலாக் வாட்ச். லெஃப்ட் சைட் டயல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, அதில் செகண்ட் ஹேண்ட்ஸ் இருக்குது. பட் ரைட் சைட் டயலில் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் கொடுக்கல, ஒன்லி அனலாக் கிராஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து டைம் இண்டிசஸ் வந்து ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைட் கிளாக்கில் வந்து மினிட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த கிளாக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 சைட்லேயுமே ஃபாஸ்ட் ட்ராக்னோட லோகோ அந்த க்ரௌனில். வாட்சோட பில்டு குவாலிட்டி நம்ம மற்ற ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி இதை கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் கேஸ் தான். தென் சிலிக்கான் ஸ்ட்ராப், இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இந்த பேக் கேஸும், தென் அந்த பக்குள் மட்டும்தான். பட் இது ஒரு ட்ரெண்டியான வாட்ச்னால இந்த எந்த இடத்துலையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்தளவுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் கேஸ், சிலிக்கான் இருந்தாலே நீட்டாக தான் இருக்கும் அதோட லுக். வாட்சோட இன்சைட் டயலில் ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அந்த லெஃப்ட் கிளாக்கில். தென் ரைட் கிளாக்கில் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக் கொடுத்துருக்காங்க. தென் இந்த வாட்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இந்த வாட்சில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ். ஒன்று வந்து Y121, இன்னொன்று Y120. ரெண்டுமே சீக்கோ எப்சனோட மூமெண்ட். ஸோ டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும், அக்யூரஸி நல்லாயிருக்கும். வாட்சோட கேஸுமே ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதோட கலர் எல்லாமே நல்லா சாலிடாக தான் இருக்குது, அந்தளவுக்கு லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. தென் வாட்சோட கிளாஸ் அக்ரிலிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டீசெண்டாகவே இருக்குது. தென் வாட்சில் 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நீட்டான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி உள்ள வாட்ச் தான். வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ் லக் வித் 22 mm, லக் டு லக் 52.3 mm, கேஸ் திக்னஸ் 10.6 mm, கேஸ் வித் 44.2 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன். வாட்சோட விஸ்வீல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த வாட்ச் கையில் போட்டிருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை. அண்ட் அந்த வாட்சோட சில்க் அண்ட் ஸ்ட்ராப்புமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் வாட்ச்னால பிளாக் டிஷர்ட் வித் ஜீன்ஸுக்கெலாம் நல்லாவே பேர் பண்ணலாம், அந்த லுக் நல்லா ஆப்டாகவே இருக்கும். வாட்சோட ப்ரோஸ் இதோட டயல் டிசைன், தென் டியூல் டைம் கிளாக் ஃபங்க்ஷன், தென் 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த லெவல் பட்ஜெட் வாட்சஸ்க்கு எல்லாமே 30 மீட்டர்ஸ் தான் இருக்கும், பட் 50 மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்சில் இவங்க சிலிக்கான் ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலுமே நல்லா டியூரபிலிட்டியாகவே இருக்குது, எங்கேயுமே அதோட குவாலிட்டி மிஸ் ஆகலை. தென் வாட்சோட கேஸுமே நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது, கலர் ஃபேடிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. அதோட ஃபினிஷிங்குமே இந்த இடத்துல நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. வாட்சோட டேங்க் பக்குளுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஒரு கன்மெட்டல் கலரில் கொடுத்துருக்காங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. தென் இந்த வாட்ச்க்கு 2 years மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, அது ஒரு பெஸ்ட் திங், ஏன்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெலாம் தனியாக மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. தென் இந்த வாட்சோட கான்ஸ் வந்து ஒன்று தான், இதோட அக்ரிலிக் கிறிஸ்டல் மெட்டீரியல், ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டிண்டட் ஒயிட் லுக் கொடுக்கும். அண்ட் இது அக்ரிலிக் மெட்டீரியல்னால் அதிகமாக ஸ்க்ராச்சஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது.
ஓவராலாக மற்ற எதுவுமே இந்த வாட்சில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. வாட்சோட ப்ரைஸிங் நான் டாட்டா கிளிக் ஃபேஷனில் 1317க்கு வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஆஃபர்ஸில் 100,000 1300 அந்த பட்ஜெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல் ஆப்ஷனாக இருக்கும். ஓவரால் அது ஒரு யூனிசெக்ஸ் வாட்ச் அண்ட் அஃபோர்டபுள் வாட்சும் கூட. ஒரு நல்ல ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த வாட்ச் நல்லாவே ஆப்ட் ஆகும். ஒரு கேஷுவல் ஸ்போர்ட்டி ஈவெண்ட்ஸுக்கெலாம் நல்ல சூட்டபுளாகவே இருக்கும். ஆல்சோ இந்த வாட்ச் வந்து ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் ரொம்ப நல்ல ஆப்டான வாட்ச். வாட்சோட கன்க்ளூஷன் ஒரு அஃபோர்டபுள் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு பெஸ்ட் யூனிக் லுக் வாட்ச் அண்டர் பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வாட்ச் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஃபாஸ்டாகில் நிறையா யூனிக் வாட்சஸ் இருக்குது. அந்த லைனப்பில் இதுவும் ஒரு பெஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி நிறைய வாட்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in another video. Thanks for watching. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் பாய் வாட்ச் ஃப்ரீக்ஸ்.